சென்னை ஐயப்பந்தாங்கலில் படப்பிடிப்புக்காக தங்கியிருந்த கயல் சீரியல் நடிகை சுபாஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கயல் தொடரில் நடித்து வந்த சின்னத்திரை துணை நடிகை கணவருடன் வீடியோ காலில் பேசிக்கின்ற போது ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். வீடியோ காலில் பார்த்த கணவர் உடனடியாக அங்கிருந்த அடுக்குமாடிகள் இருக்கும் காவலாளிக்கு தகவல்படுத்தும் பேரில் போலீசார் உடலை மீட்கும் போது இயல்பு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையை சேர்ந்த சுபாஷினி சாவி பாலா என்று அவரது இயற்கையர். கணவர் திவின் சந்திரா பெங்களூருல தனியார் மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் சின்னத்திரை நடிகை சுபாஷினிக்கும் கடந்த 2024 ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நடிகை சுபாஷினி சின்னத்திரை தொடரில் மட்டுமில்லாமல் பல்வேறு திரைப்படங்களும் நடித்து வைக்கிறார். இவர் தொடரில் கயல் தொடரில் நடிப்பதனால அடிக்கடி சென்னையில தங்கி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 3/4/2026 படங்களுக்காக சென்னை வந்த சுபாஷினி ஐயப்பனாங்க உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடு தங்கி அங்கிருந்து படப்பிடிப்பு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதே போல்தான் நேற்று இரவு ஷூட்டிங் முடிந்து அறைக்கு வந்த அவர் தனது கணவர் திடீனுடன் வீடியோ கால் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளான அவர் வீடியோ காலில் கனவு இருக்கும்போது படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதை வீடியோ காலில் பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் காவலாளிக்கு தகவல் தெரிவிக்கும் பேரில் காவல் கட்டுப்பாடுக்கு தகவல் தெரிவித்து அதன் பின்னர் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பரிசோதனை நிலையில அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது கீழ்த்தாக்கம் அரசு மருத்துவமனையில் உடலானது பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கயல் தொடரில் நடித்த ஒரு துணை நடிகை கனவோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் அவர் காப்பாற்றப்பட்டார். அதே போல ஐயப்பன் என்ற ஒரு நடிகரும் மனநல பிரச்சனை ஏற்பட்டு படப்பிடிப்பு தளத்தில் பிரச்சனை ஏற்பட்ட பின்னர் அவர் தொடரில் நீக்கப்பட்டார். தொடர்ச்சியாக இதே போன்ற சம்பவங்கள் இந்த கயல் தொடரில் நடிப்பதற்கு ஏற்ற நிலையில் தற்போது துணை நடிகையின் மரணமும் தொடரில் உள்ள மற்ற நடிகர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.